இந்தியாவில் இருக்கும் மாநிலங்கள்ல ஒரு மாநிலம் தான் திரிபுரா. இந்த திரிபுரா இன்னைக்கு எல்லோரையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாநிலத்தில் 828 மாணவர்களுக்கு, அதாவது கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படின்ட்டு பாகுபாடு இல்லாம மாணவர்கள் எல்லோருக்கும் ஹெச்ஐவி பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாநில சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. கொரோனா வந்துருச்சு, கொரோனாவை எப்படி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கிற அந்த சமயத்தில் சத்தம் இல்லாம ஹெச்ஐவி பரவிக்கு இருக்கு. இது யாருமே யோசிக்கவே இல்லை. ஹெச்ஐவி மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மறந்து இந்த சமயத்தில் இது இப்போ மெதுவாக பரவிருச்சு அப்படிங்கிறது உண்மைங்க. எப்படி மாணவர்களுக்கு பரவியது, அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோக்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும். கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பண்ணியிருக்கேன். உங்கள் நண்பர்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, அந்த கமெண்டில் நீங்கள் சொல்ல வேண்டிய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு திரிபுராவில் மாணவர்கள் மத்தியில் ஹெச்ஐவி எப்படி பரவுச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். திரிபுரா மாநிலம் அப்படிங்கிறது இந்தியாவில் கடைசியில் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து தாண்டா மியான்மார் வந்துடும். அந்த பார்டர் எல்லையில் தான் திரிபுரா இருக்கு. திரிபுராவில் மாணவர்களுக்கு, அதாவது 828 மாணவர்களுக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இன்னைக்கு அந்த அரசே ஏற்றுக்கொண்டு அங்கே இருக்கிற மாநில சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. எப்படியா மாணவர்களுக்கு இந்த ஹெச்ஐவி பரவுச்சு? இது வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த அளவு பரவுனதா எங்கேயுமே கிடையாது. ஆனால் மாணவர்களுக்கு எப்படி, அதுவும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் மத்தியில் எப்படி இந்த அளவு பரவுச்சு அப்படிங்கிறது அந்த மாநில சர்வே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் இதை விட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. இந்த மாணவர்களுக்கு ஹெச்ஐவி பரவுனது தவறான வழியில் கிடையாது. அதாவது உடல் உறவு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த வழியில் இல்லாமல் போதை மருந்து பயன்படுத்தியதன் மூலம்தான் இந்த மாணவர்களுக்கு இந்த ஹெச்ஐவி பரவிருக்குன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட் அந்த மாநிலத்துக்கு கிடைச்சிச்சு. இந்த மாணவர்கள் அப்படின்ட்டு பார்த்தா மேக்சிமம் செல்வ செழிப்பில் இருப்பாங்க. பார்த்தீங்களா, பணக்காரங்க, அந்த பணக்கார மாணவர்கள்னு சொல்லலாம். சில பேர் அரசு ஊழியர்கள் அப்படின்னும்போது அவங்ககிட்ட அதிக சம்பளம் வரும். மாணவர்கள் கேட்ட உடனே சரி பையன் கேட்குறா, செலவு கேட்குறான்னு சொல்லி நிறையா பணம் கொடுக்கும்போது அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவங்க போதை மருந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. மாணவர்கள் மத்தியில் போதை பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அப்போ தான் தெரிஞ்சு. அதுவும் பள்ளி மாணவர்களுமா இந்த விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு போதை மருந்துன்றது பள்ளி மாணவர்களுக்குள்ளும் ஊடுருவிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமும் வந்துச்சு. சரி, இது எப்படியா பரவுச்சு அப்படின்னு பார்த்தா, போதை மருந்து யூஸ் பண்ணும்போது ஊசி எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பல பேர் கையில் போடுவாங்க. கையில் போட்டுட்டு அதை அப்படியே வச்சிருக்கும் போது அடுத்த ஒரு நண்பர் அதை எடுத்து யூஸ் பண்ணுறது. அந்த போதையில் அந்த போதை மருந்து யூஸ் பண்ணோடனே அந்த போதை வந்தோம்னா ஏதோ ஒரு வழியில் நம்ம எடுத்து அந்த ஊசியை போட்டு நம்ம போதை ஏற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரே ஊசியை 4-5 பேர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த ஒரு யாராவது பர்டிகுலராக ஒரு மாணவருக்கு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த மாணவர்கிட்ட அப்படியே அந்த இடத்துல இருக்கிற ஒரு 5 பேர் இருக்கலாம், 10 பேர் இருக்கலாம், இல்லை 3 பேர் இருக்கலாம், அவங்களுக்கு பரவும். இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா முதல் முறையாக சில பேர் சீட்டு குடிச்சு பழகுவாங்க. சீட்டு குடிச்சு பழகும்போது என்னன்னா ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு 5 ஃப்ரெண்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்குள்ளே சீட்டு குடிச்சு பழகும்போது ஒரு பையன் சீட்டு குடிக்கிறானா, டேய் அடியாண்டுவாங்க, வேணாம். ஒரு கட்டத்தில் சரி அடிக்கிறேன்னும் போது தான் குடிச்ச சீட்டை அவன்கிட்ட கொடுப்பேன். அவைகிட்ட அடுத்தவன்கிட்ட போகும். அதே மாதிரி தான் இந்த போதை ஊசி போடுறதும் தாங்கிட்ட அப்படியே பரவும்போது ஒரு மாணவன்கிட்ட இருக்கிற ஒரு ஹெச்ஐவி அப்படியே பல மாணவர்களுக்கு பரவ ஆரம்பிச்சிச்சு. சரி, இது ஒரே நாள் வந்த டீட்டெயில்ஸா அப்படின்னா கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திடீர்னு குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பேருக்கு வந்துருச்சு, இல்லை 6 மாசத்துல வந்துருச்சு அப்படின்னு இல்லாமல் இந்த டேட்டாவுடைய வருஷம் அப்படின்னு பார்த்தா
2007 2024 வரைக்கும் இந்த கலெக்ட் பண்ணது, அதாவது ஒரு 17 வருஷம் இருக்கும். 17 வருஷத்துல இத்தனை மாணவர்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஆறுதல் சொல்லலாம். ஏன்னா இந்த 17 வருஷத்துல இத்தனை மாணவர்கள் அப்படின்னும்போது நம்ம கூட அதிர்ச்சி ஆகிட்டோம். என்னடா இது ஒரு வருஷத்துல இவ்வளவு மாணவர்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு. இதுல கொரோனா வச்சு பாத்தீங்களா, கொரோனா வரும்போது கூட பயம் போயிடுச்சு. ஏன்னா கொரோனா வந்து ஒரு 1000 பேத்துக்கு வருதுன்னு வச்சுங்க, அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு 50 பேத்துக்கு மரணம் வரலாம், இல்லை 100 பேத்துக்கு வரலாம், இல்லை 200 பேத்துக்கு வரலாம், இல்லை 10 பேத்துக்கு மரணம் அடையலாம். அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஹெச்ஐவி வந்தால் கண்டிப்பாக மரணம் அப்படிங்கிறது நிச்சயம் அப்படிங்கிறது உறுதித்தன்மை இருக்குது. ஏன்னா காலங்களை வந்து நீட்டிக்கிட்டு போகலாம். கொரோனா வந்தால் காலங்களை நீட்டிக்கிட்டு போக முடியாது, ஆனால் மரணம்ன்றது கம்மியாக இருக்கு. ஆனால் இங்கே ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்து காலங்களை நீட்டிக்கிட்டு போகலாம். நீங்கள் வந்து 5 வருஷம் வாழ்கிறாள், 6 வருஷம் வாழலாம், 7 வருஷம் வாழலாம், 10 வருஷம் கூட வாழலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து. ஆனால் அதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வந்து உயிர் பிழைப்பது என்பது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் கொரோனா வருது. கொரோனா வந்த காலகட்டத்தில் எல்லாரும் வந்து கொரோனாவை வந்துருச்சு, கொரோனா எப்படி ஒழிக்கணும், கொரோனா எப்படி பார்க்கணும்னு சொல்லி அதை தடுக்கிறது கூட வந்து மருந்து கண்டுபிடிச்சு அவசரம் மருந்து கண்டுபிடிச்சி எல்லாரும் ஊசி போட்டோம். ஆனால் இன்ன வரைக்கும் ஹெச்ஐவிக்கு வந்து மருந்தே இல்லை. அந்த சமயத்தில் வந்து ஹெச்ஐவின்றதே மறந்துட்டோம். அப்படியா ஹெச்ஐவியா அப்படிங்கிறது வந்து மனசுல இல்லை. இப்போ ஃபுல்லாக பயம் ஃபுல்லாக கொரோனா வந்துருச்சு, கொரோனாவுடைய மாறுபாடு வருது, கொரோனாவுடைய அடுத்து திரும்பி வருது, இப்படி தான் நம்ம பேசிக்கிட்டு அடுத்து பரவிடுமோ, அடுத்து வந்துடுமோ, இல்லை மூளையை தாக்குற அமீபா வந்துருச்சு, இப்படி பல வாக்கில் பல நோய்களை தான் யோசிச்சுட்டு இருக்குமா தவிர ஹெச்ஐவி யாரையும் யோசிக்காதனால அது சத்தம் இல்லாமல் பரவ ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் வந்து குறிப்பிட்டு இந்த போதை மருந்து பயன்படுத்தும் மாணவர்கள் மத்தியில் தான் ரொம்ப பயன்படுது. இதில் அந்த பள்ளி மாணவர்கள் சரி, கல்லூரி மாணவர்கள் சரி என்ன ஆச்சுனாக்க அடுத்த படிப்புக்கு அப்படி சொல்லி அவங்க வேற்று மாநிலங்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வேற்று மாநிலங்களில் போகும்போது அங்கேயும் போய் அவங்க அந்த ட்ரக்ஸை யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, புது மாணவர்கள் அவங்களோட இணக்கமாகும்போது அவங்க மூலம் வந்து இன்னும் பரவும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமும் இருக்குங்க. யார் அந்த மாணவர்கள், யார் யார் வேற்று மாநிலத்துக்கு போயிருக்காங்க, படிக்க போயிருக்காங்க, அந்த மாணவர்களை தடுக்கணும். அவங்க போதை மருந்து யூஸ் பண்ணுறது மூலம் அவங்களுடைய புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்துடும், இன்னும் பரவும், அதை தடுக்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மொத்தத்தில் வந்து 828 பேருக்கு வந்த அந்த நோயினால் இதுவரைக்கும் 47 மாணவர்கள் இறந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மீதி வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுனால. ஏன்னா பணக்கார மாணவர்கள் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களோட பணம் இருக்கிறதுனால ஏதோ அதுக்கான மெடிசன் போட்டு அது போட்டு இது போட்டு ஏதோ சமாளித்து அந்த உயிரை வந்து நீடிச்சுக்கிட்டு போகிறதாங்க. உலகத்தில் வந்து 25 லட்சம் பேத்துக்கு வந்து ஹெச்ஐவி பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி உலக சுகாதாரத்துறை சொல்லுதுங்க. இதில் வந்து ஆப்பிரிக்காவில் தான் வந்து அதிகமாக வந்து ஹெச்ஐவி பாதிப்பு. ஏன்னா இது உருவாகிய இடம் அப்படின்னு பார்த்தாலே ஆப்பிரிக்கா தான். சரி, ஏற்கனவே தெரியும் இந்த ஹெச்ஐவி எங்கேருந்து உருவாச்சு அப்படின்ட்டு. குரங்குலேருந்து வந்தது, குரங்கிட்ட இருந்து மனிதன்கிட்ட பரவியது அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அந்த குரங்கிட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு. குரங்கிட்ட இருந்து எப்படிப்பா மனுஷனுக்கு வரும் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சது உடல் உறவு அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ குரங்கிட்டமா உடல் உறவு வைத்தான் அப்படின்னு சொல்லும்போது இல்லை. ஏன்னா இங்கே காட்டுக்குள் வந்து குரங்குகளை அடித்து திங்கும் மனிதர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த குரங்கை வந்து வேட்டையாடி அதை சாப்பிடும்போது ஒன்று அந்த வேட்டையாடும்போது அவனுக்கு கையில் கடிச்சிருக்கலாம், அந்த குரங்கு கடிச்சிருக்கலாம், இல்லை காயம் இருந்திருக்கலாம், அந்த காயத்து மூலம் வந்து அந்த குரங்குடைய ரத்தம் பட்டுருக்கலாம். இதன் மூலமும் பரவி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடல் உறவு மூலம் மட்டுமில்லை, இந்த முறையிலும் பரவிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மியான்மரில் வந்து அதிகமாக பரவுனதுக்கான போதை மருந்து அப்படின்னு சொல்லி அந்த மாநில அரசு சொல்லியிருக்கு. இதில் வந்து மாநிலம் முழுவதும் அப்படின்னு பார்க்கணும்ல, மாநிலம் முழுவதும் வந்து 8244 பேத்துக்கு வந்து ஹெச்ஐவி பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சிகரமான சம்பவத்தை சொல்கிறாங்க அந்த மாநிலத்தில். இதில் ஆண்கள்னு வச்சுக்கோங்க 5674 பேத்துக்கு வந்து ஆண்களுக்கு ஹெச்ஐவி பாதிப்பு இருக்குது. அதே பெண்கள் அப்படின்னு பார்த்தா 1103 பேத்துக்கு வந்து பெண்களுக்கு அந்த மாநிலத்தில் ஹெச்ஐவியோட பாதிப்போடு இருக்காங்க. இதில் வந்து திருநங்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஆளுக்கு இருக்குது. அப்போ அந்த திரிபுராவில் வந்து
அதிகமாக பரவிக்கு இருக்கிற அப்படி விஷயம் பார்த்தா போதை மருந்து அப்படின்ற ஒரு விஷயம் அந்த மாநிலம் ஏற்றுக்கொண்டது. சரி, போதை மருந்து என்னப்பா அங்கே தான் மட்டுமா, இந்தியா முழுவதும் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா இந்தியா முழுவதும் இன்னும் செக்அப் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எல்லா மாநிலமும் இருக்குது, எல்லா மாநிலத்திலும் போதை மருந்து வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க மறைமுகமாக. அதுவும் வந்து வருமானம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து கஞ்சா குடிக்கிறாங்க, அதே ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து பணக்கார குடும்பத்து குழந்தைகள் அப்படின்னா அவங்க வந்து ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் மத்தியில் வந்து நம்ம டெஸ்ட் எடுத்தோம்னு வச்சுங்க, இங்கேயும் பல இடங்களில் வந்து பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டாலே வந்து பணக்கார ஏழை அப்படின்னு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுனாலே ஒரு இடத்துல கூறிடுவாங்க, அவங்க போதை மருந்து யூஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக ஒரு 4 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ எல்லோரும் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரே ரூமில் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணுற ஊசி வந்து ஒரே ஊசியாக இருக்குது, வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அவங்க மூலம் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி திரிபுராவில் நடந்த இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னுங்க, பல மாணவர்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா மத்திய அரசு உடனே வந்து இது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா கொரோனாவை விட மோசமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஹெச்ஐவி தான். இந்த ஹெச்ஐவி வந்து மருந்தே இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இதனால என்ன ஆகணும்னா உடனே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கொரோனா வந்த காலத்துலேருந்து வந்து ஹெச்ஐவிக்கான விழிப்புணர்வு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். எல்லாம் கொரோனாவுடைய விழிப்புணர்வு தான் இருக்குது. கொரோனாவுடைய திருப்பி வந்துருச்சு, அமெரிக்காவில் வந்து கொரோனாவுடைய திருப்பி வந்துருச்சு, மலேசியாவில் வந்துருச்சு, அமெரிக்காவில் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்கிறோமே தவிர நம்ம அலர்ட்டாக இருக்கணும், மறுபடியும் லாக்டவுன் வருமா அப்படின்ற ஒரு விஷயத்த தான் வச்சுருக்கோமே தவிர இங்கே ஹெச்ஐவி வந்து சத்தமில்லாமல் பரவிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை வந்து உடனுக்குடனே வந்து மத்திய அரசு மாணவர்கள் மத்தியில் வந்து உடனே வந்து விழிப்புணர்வுப்படுத்த வேண்டும். இதுக்கு வந்து என்ன ஆகும்னா கல்லூரிகளிலையும் பள்ளிகளிலையும் பல்கலைக்கழகங்கள்லையும் விளம்பரங்கள் அதிகமாக கொடுத்து இப்படி பண்ணால் ஹெச்ஐவி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது அவங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் மாணவர்களுக்குள்ள அந்த ஹெச்ஐவி பாதிப்பு குறையும். திரிபுராவில் இந்த ஹெச்ஐவி பரவல் அப்படின்னு பார்த்தா மொத்தம் வந்து 220 பள்ளிகள் இருக்குது, 24 கல்லூரிகள் இருக்குது, அது போக பல்கலைக்கழகங்கள் இருக்குது. இந்த எல்லா பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் எடுத்த ரிசல்ட் தான் இது. இந்த திரிபுராவில் 164 சுகாதார நிறுவனங்களில் கிடைத்த ஒரு ரிசல்ட் தான் இது. மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போய்கிட்டே இருந்தால் இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது வந்து இன்னும் பரவி நாளைய சமுதாயத்தையே டோட்டலாக காலி பண்ணிடும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் என்ன ஆகணும்னா மத்திய அரசு உடனே வந்து ஒரு அவசர காலமாக நினச்சி இதுக்கான விழிப்புணர்வு கொண்டு போகணும். அதேமாதிரி போதை மருந்தை தடுக்கிறதுக்கான வழிகளையும் உருவாக்க வேண்டும். மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசும் இது சேர்ந்து பண்ணாதான் ஒரு நல்ல ஒரு தலைமுறையை வந்து உருவாக்க முடியும்.